Hello everyone, I greet you all in the name of the Lord Jesus Christ. I'm so happy to talk to you in this new month with the Word of God. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் இந்த வருஷம் 2026 ஆரம்பித்த மாதிரி இருக்குது. பாருங்கள், டக்குன்னு 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 7வது மாதத்தில் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த 7வது மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். ஒரு வார்த்தையை குறிப்பாக கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் நான் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாதத்தில் 7வது மாதத்தில் நீங்கள் கேட்க போகிறீங்க, புதியவைகளானவைகளை கேட்க போகிறீங்க. அறியாத மறை பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிக்க போகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த 7வது மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You are going to, God is going to make you to hear the new and the hidden things that you do not know. அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்குது. நியூ திங்ஸை ஆண்டவர் உங்களை கேட்க பண்ண போகிறார். புதிய காரியத்தை உங்களை கேட்க பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் பாருங்க, இந்த வசனத்தில் இது முதல் என்று சொல்லுகிறார். இப்பத்துல இருந்து, அதாவது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை நமக்கு இந்த மாதத்துக்கு மட்டும் கிடையாது, வேலிடிட்டி கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையினுடைய வாக்குத்தத்தம் சில ப்ராடக்ட்ஸுக்கு வேலிடிட்டி உண்டு. இந்த வேலிடிட்டி வரைக்கும் தான், இந்த ஆஃபர் இந்த வேலிடிட்டி வரைக்கும் தான் அப்படின்னு உண்டு. இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் வார்த்தை கிடையாது. இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை ஆலோசனைக்காக, நம்மளை வழி நடத்துவதற்காக ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த வார்த்தையின் மூலமாக வருடம் முழுவதுமாக கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இது முதல், இப்பத்துல இருந்து ஆண்டவர் புதியவைகள் ஆனவைகளை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் புதியவைகளானவைகளை செய்ய போகிறார். உங்களுடைய தொழிலில் கர்த்தர் புதியவைகளானவைகளை செய்ய போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் புதியவைகளானவைகளை செய்ய போகிறார். உங்கள் வேலையில் கர்த்தர் புதிதாக காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? 6 மாதம் எனக்கு கஷ்டம், வேதனை, பிரச்சனைகளாக இருக்கிறது. 6 மாதம் போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். புதிய காரியத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாய் வரப்போகிறது. ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார், தோன்ற பண்ண போகிறார். அது இப்பொழுதே தோன்ற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து நீ அறியாத மறைபொருளானவைகளையும், நமக்கு இடனா இருக்கிற, மறைந்து இருக்கிற சில காரியத்தை கர்த்தர் நமக்கு அறிவித்து கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்த போகிறார். மறைவாக இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு மறைவாக தான் இருக்குது. பாருங்க, நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் நமக்கு முன்பாக நமக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு பிசாசு நிறைய நேரத்தில் அதை மறைத்தே வைத்திருக்கிறான். நமக்குள்ளே வராதபடிக்கு தடை பண்ணுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படி மறைவாக இருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துக்குள்ளாய் வருகிறது. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நிறைய ஆசீர்வாதம் மறைபொருளாக கண்ணுக்கு பார்க்க முடியாம, என் ஆசீர்வாதத்தை என்னை கண்ணால் பார்க்க முடியலன்னு சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசாயா 45 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும். இப்ப ஆண்டவர் உங்களுக்குன்னு சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உச்சிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒளிப்பிடத்துல இருக்குது, மறைவான இடத்துல இருக்குது, இந்த அந்தகாரத்துல இருக்குது. அது எல்லாவற்றையும் இந்த மாதத்துல வெளியே கொண்டு வர போகிறார். எதெல்லாம் மறைத்து வச்சிருக்கிறானோ பிசாசு, ஒளிப்பிடத்துல வச்சிருக்கிறானோ பிசாசு, அது எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க போகிறார். எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அதெல்லாம் ஓட போகுது. எதெல்லாம் மறைவாக இருந்துச்சோ அதெல்லாம் வெளியே வரப்போகுது. உங்கள் கண்களுக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயம் நினைக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆனால் நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டால் நான் இதை தான் பெரிய ஆசீர்வாதமாக நான் சொல்லுவேன். பாருங்க, அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கோ நீங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கலாம், அவருடைய மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்த வசனத்தில், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஆயத்தம் பண்ணினவங்கள கண் காணலையாம், காது கேட்கலாம், இருதயம் நினைக்கலையாம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கோனா நம்மளையும் சேர்த்துக்கிறார் பவுல். தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். இப்போ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், புதியவைகளானவைகளை கர்த்தர் தெரிவிக்க போகிறார், செய்ய போகிறார். மறைப்பொருளானவைகளை நம்மளுக்கு அறிவிக்க போகிறார், செய்ய போகிறார், கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறார். இதெல்லாம் ஓகே. ஆனால் இதை காட்டிலும் நான் எது ஆசீர்வாதம் சொல்லுவேன்னா, பிசாசு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கண்களுக்கு மறைவான கண்ணியை நமக்கு வைக்கிறான் பாருங்கள். சில நேரத்தில் நமக்கு மறைவாக, நம்ம கண்களுக்கு மறைவாக, நம்ம சிந்தைக்கு மறைவாக, நம்ம யோசிக்காத விஷயத்தை யோசித்து நம்ம மேலே நம்மளை திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறான் பாருங்கள். எப்படியாவது ஒன்று அழிச்சிடணும், எப்படியாவது ஒன்று நிர்மூலம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருக்கிறான் பாருங்கள். அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார்னா, நான் இதை காட்டிலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் இதை தான் பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரில, அடிக்கடி ஏதோ ஒன்று நடக்குது, நடந்த பிறகு தான் எங்களுக்கு சுதாரித்து அதுக்கப்புறம் நாங்கள் அதை சரி செய்ய வேண்டியதாக இருக்குது. நடக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே எங்களுக்கு வெளிப்படலை. கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க உங்களுக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம், முட்டி மோதுறோம். ஐயோ, இவங்க வெளிப்படுத்தி எதாவது சொல்ல மாட்டாங்களா, அவங்க வெளிப்படுத்தி எதை சொல்ல மாட்டாங்க. நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து சொல்லுவார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் அப்படி நிறைய காரியம் நடக்க போகுது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இது முதல் புதியவைகளானவைகளையும் அறியப்படாத மறைப்பொருளையும் நான் உனக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கேட்கிற பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தும் சாமி. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உங்கள் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ராஜா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து எங்களுக்காக செவியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.